ஒரு பட்ஜெட்டா இருக்கிற லேண்ட்ல உங்களுக்கு 3 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கரெக்டான பிரைஸ் உங்களுக்கு கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. வீட்டோட லைட்டிங் எதுவுமே கிடையாது, வென்டிலேஷன் லைட்டிங்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். கீழே நான் மென்ஷன் பண்ணது தாங்க ஃபுல் ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் நடுவில் ஒரு 79 lakhs பட்ஜெட்டுக்கு இந்த வீடு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு 79 லட்சம் ரூபாயில ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்க 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் வெங்கம்பாக்கம் லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக எங்கன்னு சொல்ல போனால் நம்ம வெங்கம்பாக்கம்ல இருக்க டாலர்ஸ் காலனி உள்ள ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் நியர்பைல தான் இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு CMD அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 633 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHKல உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்ல தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மெயின் டோரும் நமக்கு நார்த் ஃபேசிங்ல தாங்க இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்ல விடுற மாதிரி தான் இருக்கும். செப்பரேட்டா கார் பார்க்கிங் எதுவும் கிடையாது. மெயினாக இதை ஏன் மென்ஷன் பண்றேன்னா ஒரு பட்ஜெட்டா இருக்கிற லேண்ட்ல உங்களுக்கு 3 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கரெக்டான பிரைஸ் உங்களுக்கு கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து வியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் வெங்கம்பாக்கம் லொக்கேஷன் தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ வெங்கம்பாக்கம் டாலர்ஸ் காலனியில் தான் இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ வர வழியில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான். ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷனாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதேமாதிரி வர வழியிலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃபிஜி ஸ்கூல், நம்ம ஈஸ்டர்ன் பைபாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நியர்பையில் உங்களுக்கு வந்து ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. ஸோ கனெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம நின்றுருக்க சைட்லேருந்து ஈஸ்டர்ன் பைபாஸோட பெருங்குளத்தூர் டு OMR கனெக்டிவிட்டி பண்ணுற பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரும், அதுமாரி வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க அமைஞ்சிருக்கு. காலேஜஸ் இருக்கா நியர்பை அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடில் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர் மெடிக்கல் காலேஜ், VIT யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சேலையூரில் எடுத்துக்கிட்டா நமக்கு பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ் உங்களுக்கு இருக்குது. பெருங்குளத்தூரில் GKM காலேஜ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கனெக்டிவிட்டி மட்டும் இல்லாமல் கம்பெனிஸ் இங்கேருந்து ஒர்க் பண்ணுற கம்பெனி எங்கே நம்ம போகலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ஸ்ரீராம் கேட்வேல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அது உள்ளே இருக்கிற நிறைய IT கம்பெனிஸில் ஒரு பட்ஜெட்டடாக வீடு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்க வீடு, இந்த வீடு வந்து சூட்டபுளாக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த பக்கம் சிறுசேரி, நாவலூர், சோழிங்கநல்லூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் பட்ஜெட்டடாக தேடுறவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க. ஸோ ஓகே, வாங்க இந்த வீட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீட்டு ஃப்ரண்ட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து ரைட் சைடில் செட் பேக் வந்து ஒரு 1.5 feet விட்டுருக்காங்க, லெஃப்ட் சைட்லேயும் விட்டுருக்காங்க, பேக் சைட்லேயும் நமக்கு செட் பேக் கரெக்டாக விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த கார்னர்லேயே நம்ம கார் கூட பார்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம அப்படியே மேலே வரும்போது மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டீக்வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நார்த் ஃபேஸில் தான் நமக்கு டோர் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ, லெஃப்ட் சைடில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ 2 விண்டோ நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. வித் சேஃப்டி கிரில்லோட நமக்கு அமைச்சிருக்காங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்க்கு உண்டான செட்டப் வந்து பாயிண்ட் அவுட் இங்கே எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்டீரியரில் கவர் பண்ணும்போது இன்னும் லுக்காகவே இருக்கும். இதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஸோ உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காமன் பாத் வந்து நமக்கு ரைட் சைடில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 feet டைல்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல் ஃபுல்லாகவே உங்களுக்கு பேரிவேர் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் என்ட்ரி ஆனே பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு UPVC விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லேஃப்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனும் உங்களுக்கு ஓகே தான், எல் ஷேப்பில் நமக்கு கிச்சன் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இப்போ வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. வீட்டோட லைட்டிங் எதுவுமே கிடையாது, வென்டிலேஷன் லைட்டிங்கில் தான் பார்த்துட்டு இருக்கோம். UPVC விண்டோ சேஃப்டி கிரில் நமக்கு கொடுத்துட்டாங்க. பின்னாடி பக்கம் 1.5 அடி கொடுத்துருக்காங்களா, அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா பேக் சைட்லேயும் ஆல்ரெடி வீடு வந்தாச்சு. எக்ஸாஸ்ட்க்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி லேஃப்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த மாதிரி இருக்க கிச்சன்லாம் இன்டீரியரில் கவர் பண்ணும்போது உண்மையாகவே சூப்பராகவே இருக்கும்.
ஸோ அதே மாதிரி கிரவுண்ட் லெவல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் உண்டான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துட்டாங்க. இன்னருக்கு உண்டான பாயிண்ட் வந்து ஸ்டெப்ஸுக்கு கீழே நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஸோ ஸ்டெப்ஸு கிட்ட பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹேண்டில் தான் அங்கே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாமே டெயில்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க ஸ்டெப்ஸுக்கு. ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே ஒரு சின்ன லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வென்டிலேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட. அப்படியே லெஃப்ட் சைடில் நமக்கு செகண்ட் பெட்ரூம் என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நல்லாவே கேப் இருக்குது. ஏர் சர்க்குலேஷன் சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி லேப்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இன்டீரியர்ல நம்ம கபோர்டு வந்து இந்த கார்னர்ல போட்டாலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இந்த பெட்ரூம்ல. அதே மாதிரி இந்த பெட்ரூம்லயும் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 7 ஃபீட் கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு பேரிவேர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர்ல ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷனும் கொடுத்தாச்சு. எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே யூபிவிசியில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம அப்படியே தேர்ட் பெட்ரூம் போலாம் வாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 3 பெட்ரூம் 3 அட்டாச் பாத்ரூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூமாவே இருக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில் கொடுத்துட்டாங்க. லேஃப்ட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம்லையுமே நமக்கு லேஃப்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் அதே வேறு மெட்டீரியல் தான். இதே கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷன் இந்த கார்னரில் யூபிவிசி விண்டோஸ் கிளாஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்க்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால்கனி, ஃப்ரண்ட் வியூ பால்கனி இந்த பெட்ரூமில் நமக்கு அட்டாச்சாக இருக்குது. ஸோ பால்கனி நல்லா ஸ்பேஷியஸாக தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் நமக்கு பால்கனி ப்ரொவிஷன் இருக்குது. எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. கீழே நான் மென்ஷன் பண்ணது தாங்க, ஃபுல் ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் நடுவில் ஒரு 79 lakhs பட்ஜெட்டுக்கு இந்த வீடு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்டெக்ஸ் டேங்க்ஸ் வந்து 1000 லிட்டரில் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த பார்த்த வீட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 lakhs உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஈஸ்ட் தாம்பரம் வெங்கம்பாக்கம் லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.